கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே நாம் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தின் 2ஆம் பாகத்திற்கு வந்திருக்கிறோம். போன யூடியூப்ல நாம் பானபாத்திரக்காரர் தலைவன் கனவை பற்றி யோசேப்பு விளக்கம் கூறியதை கவனித்தோம். இப்பொழுது நாம் சுயம்பாகிகளின் தலைவனின் கனவும் அதன் விளக்கமும் என்ற தலைப்பிலே 16 முதல் 19 வசனங்களை ஆராய்வோம். அதற்கு பிறகு கனவுகளுக்கு யோசேப்பு கூறிய விளக்கங்கள் நிறைவேறியதை பற்றிய காரியங்களை பார்ப்போம். பானபாத்திரக்காரனின் கனவுக்கு யோசேப்பு கூறிய விளக்கம் நன்றாய் இருந்தது என்று சுயம்பாகிகளின் தலைவன் கண்டார். அதற்கு முன்னதாக இன்றைய நாளின் ஆராய்வு பகுதிக்கு திறவுகள் வசனமாக தேர்ந்து கொண்ட பகுதியை நாம் வாசிப்போம். 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். இது எப்படி என்பதை பார்க்க போகின்றோம். பானபாத்திரக்காரரின் கனவுக்கு யோசேப்பு கூறிய விளக்கம் நன்றாய் இருந்தது என்று சுயம்பாகிகளின் தலைவன் கண்டான். மனிதனின் இருதயம் எப்பொழுதும் நன்மையானவைகள் தனக்கு நடக்க வேண்டும் என்று விரும்புகிறது. இதற்கு இந்த சுயம்பாகிகளின் தலைவன் விதிவிலக்கானவன் அல்ல. பானபாத்திரக்காரனுக்கு நன்மை நடக்கும் என்று யோசிப்பு கூறியது இவனது நம்பிக்கைக்கு ஊட்டமளித்தது. இவன் தன் கனவிற்கும் நல்ல பலனை யோசிப்பு கூறுவான் என்று எதிர்பார்த்தான். எனவே அவன் தான் கண்ட கனவை யோசேப்பிடம் கூறினான். என் தலையின் மேல் 3 வெள்ளை கூடைகள் இருந்தன. மேற்கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களில் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவற்றை பறவைகள் வந்து கொத்தி தின்றது என்றான். அதுக்கு யோசேப்பு, அந்த 3 கூடைகளும் 3 நாட்களாகும். இன்னும் 3 நாட்களுக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கிலிடுவார். அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும். இதுதான் உன் கனவின் அர்த்தம் என்று கூறினார். இது எப்படிப்பட்ட ஒரு கூற்று பாருங்கள். பானபாத்திரக்காரனுடைய கனவுக்கு நல்ல பலனை கூறினான் யோசேப்பு. 3 நாட்களுக்குள்ளே மறுபடியும் உன்னை பதவியிலே அமர்த்துவார் என்று. ஆனால் சுயம்பாகிகளின் தலைவனுக்கோ ஒரு கெட்ட பலனை கூறினான். இந்த 3 நாளைக்குள்ள நீ சாக போற, உன்னை பார்வோன் சாகடிச்சிருவாரு என்று சொல்லுது. இது அந்த சுயம்பாகிகளின் தலைவன் எதிர்பாராத கூற்றாக இருந்தது. நிச்சயமாகவே அவன் மனம் உடைந்து போயிருப்பான். இந்த 3 நாளைக்குள்ள நான் சாக போறேன்னா, அந்த 3 இரவுகளும் அவன் நிம்மதியாக உறங்கி இருக்க மாட்டான். இறக்கும் நாள் தெரிந்து விட்டால் மனிதனுக்கு நிம்மதி இருக்காது. எங்கே இறக்கப் போகிறான் என்று கனவுக்கான பலனை சொன்ன உடனே அவன் மனம் வாடிப்போம். அடுத்து நாம் பார்க்கும்போது கனவுகளுக்கு யோசேப்பு கூறிய விளக்கங்கள் நிறைவேறுதல் 20 to 23 வரைக்கும் உள்ள வசனம். 3ஆம் நாள் பார்வோனுக்கு பிறந்த நாளாக இருந்தது. அவன் தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து ஏற்பாடு செய்தான். எல்லாருக்கும் ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்திருந்தான். அவன் சிறையிலிருந்து பானபாத்திரக்காரனுடைய தலைவனையும் சுயம்பாகிகளுடைய தலைவனையும் அழைத்து கொண்டு வர செய்து அவன் தலையை மற்ற அலுவலர்களுக்கு முன்பாக உயர்த்தி என்ன செய்தான்? பானபாத்திரக்காரனின் தலைவனை பானம் கொடுக்கிற வேலையிலே மறுபடியும் அமர்த்தி கொண்டான். அவனும் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். சுயம்பாகிகளின் தலைவனையோ யோசேப்பு கூறியிருந்தபடியாக தூக்கிலிட்டான். இது ஒருவேளை தேவன் வகுத்த திட்டமாகவே இருந்தது என்று சொல்லலாம். சுயம்பாகிகளின் தலைவன் பார்வோனை கொலை செய்வதற்கு சதி செய்த விஷயம் நிரூபிக்கப்பட்டது. எனவே அவன் தூக்கிலிடப்பட்டான். பானபாத்திரக்காரனும் இந்த சதியில் ஈடுபடவில்லை என்பதும் மெய்ப்பிக்கப்பட்டது.
எனவே அவன் விடுதலை பெற்று மீண்டும் தன் வேலையை பெற்றான். பிரியமானவர்களே, நாம் வேலை செய்கிற இடங்களில் சில வேளைகளில் நம்மீது வீண்பழி சுமத்தப்பட்டால் அவ்வாறான சமயங்களில் நாம் பொறுமையோடு நமது உண்மைத்தன்மையை நிரூபிக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். இங்கு பானபாத்திரக்காரனுக்கு நேர்ந்ததன் மூலம் தேவன் யோசேப்பின் விடுதலைக்கு வித்திட்டார். பானபாத்திரக்காரன் மீண்டும் தன்னுடைய வேலையில் அமர்த்தப்பட்டான். இது தேவனுடைய கிருபையாக இருந்தது. எதற்கென்றால் யோசேப்பு விடுதலையாக வேண்டும் என்பதற்காக ஒரு விதையை போட்டார் தேவன். இருப்பினும் பழைய வேலையில் அமர்த்தப்பட்ட பானபாத்திரக்காரரின் தலைவன் தன் கனவுக்கு பலனை முன்கூட்டியே சொல்லி இருந்த யோசேப்பை பற்றி அரசனும் கூறவில்லை, கூற மறந்து விட்டான். ஏன்னா யோசேப்பு கேட்டுக்கொண்டிருந்தான், தயவுசெய்து நீ மீண்டும் பதவியில் வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளுப்பான், நான் எந்தவித முகாந்திரம் இல்லாமல் அநியாயமாக இந்த சிறையில் அடிபட்டு இருக்கிறேன், தயவுசெய்து ராஜாட்ட சொல்லி என்னை விடுவிக்க சொல்லு என்று சொன்னான். ஆனால் அதை பற்றி யோசேப்பை பற்றி ராஜாவிடம் கூற மறந்து விட்டான். சில வேளைகளில் நம்மிடம் உதவி பெற்றுக் கொள்பவர்கள் நன்றி மறந்தவர்கள் ஆகின்றார்கள். இதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. ஏனெனில் தேவன் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலையும் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்ற பேதுருவின் புத்திமதியை 1 பேதுரு 5:6 சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 5ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்ற பேதுருவின் புத்திமதியை நாம் ஏற்று நடப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். பிரியமானவர்களே, அடுத்த அதிகாரத்தை நாம் நாளை தொடங்குவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தபால் பட காரியங்களை குறித்து நான் சற்று சொல்ல விரும்புகிறேன். இந்த பாடமானது ஊழியர்களுக்கு மிகுந்த ஒரு உதவியாக இருக்கும். ஊழியர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு திட்டம் வகுத்து செய்து கொண்டிருக்காது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த இங்கெல்லாம் பைபிள் ஸ்டடி எடுக்க போகிறீர்களோ அங்கெல்லாம் இந்த பாடப்புத்தகத்தை கொடுத்து இதை படிக்க சொன்னால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறவர்கள் விரைவாக பெற்றுக்கொள்வார்கள். அப்படி சில விஷயங்கள் நடந்திருக்கின்றன. எனவே நீங்கள் இந்த பாடங்களை பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய வாட்ஸ்அப் எண் 8807338137 8807338137 இந்த எண்ணுக்கு உங்கள் முகவரியை வாட்ஸ்அப்பில் அனுப்பினால் நான் உங்களுக்கு உடனே விண்ணப்ப படிவமும் விளக்க உரையும் அனுப்புவேன். அந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வைத்துக்கொண்டு எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் கொடுத்து அவர்களை ஃபில்லப் பண்ண சொல்லி நீங்களே வாங்கி அனுப்புங்கள். அது நன்றாக இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுக்கு புத்தகத்தை அனுப்புவேன். அந்த புத்தகத்தை நீங்கள் கொடுத்து அந்த பாடங்களை படிக்க சொல்லலாம். நீங்கள் அந்த பாடங்களை அவர்களுக்கு எளிதாக நடத்தலாம். ஊழியர்கள் என்ற வகையிலே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.